ஹலோ விவர்ஸ், ஞாபகம் வருதேல. இன்னைக்கு ஒரு சிந்தனையோடு நம்ம ஆரம்பிக்கலாமா? ஒருவருக்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், நம்ம புன்னகையை தவிர. இன்றைய கதை, செய்யும் செயலில் அவதானம் வேண்டும். ஒரு ஊரில் ஒரு இளம்பெண் பால் விட்டு தான் அவங்களோட ஜீவனத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க தினமும் தங்கிட்ட இருக்கிற ஒரு பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதை குடத்தில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. வீதி வீதியாக தன் தலையில் பானையில் பால் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறப்ப தான் ஏழையாக இருக்கிறதுனால தான் இப்படி தினமும் பாலை விற்று நம்ம ஜீவனத்தை நாம் செய்ய வேண்டி இருக்குதே. என்ன போன்ற பொண்ணுங்கள்லாம் அழகழகாக ஆடை அணிந்து எடுப்பாக இருக்கிறப்ப நாம் மட்டும் இப்படி இருக்கிறோமேன்னு மனசில் கவலையோடு தான் இருப்பாங்க. ஒரு நாள் இப்படியே அவங்க வழக்கம் போல் பாலை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக விற்கிறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் தான் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இன்றைக்கி நாம் பாலை விற்று வர காசில் கொஞ்சம் கோழி கொஞ்சம் வாங்கிக்கலாம், அதையே வளர்ந்து பெருசானதும் அதை விற்று ஆட்டுக்குட்டி வாங்கிக்கலாம், அது ஒரு ஆட்டுக்குட்டியிலேருந்து இன்னும் 2 ஆட்டுக்குட்டியாக மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம், அதுவும் வளர்ந்து பெருசானோன்னு அதை விற்று ஒரு பசுமாடு வாங்கலாம், அவத்தையும் விற்று ஒரு பெரிய மாட்டுப்பண்ணையே நம்ம வச்சிடலாம், அதில் வேலை செய்ய நிறைய பொண்ணு வர வைக்கலாம். ஸோ நாம் நிறைய பேரை வேலைக்கு வச்சு அதுலேருந்து வருமானம் பெருகும்போது நாமளும் பலவிதமான துணி நகை இதெல்லாம் வாங்கி மற்ற பொண்ணுங்க மாதிரி நாமளும் சந்தோஷமாக இருக்கலாம், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்தாங்க. இப்படியெல்லாம் நினச்சிட்டு நடந்தவங்க தான் தலையில் இருந்த பால் குடம் இருக்குங்கிறதையே மறந்துட்டாங்க. அதனால் என்னாச்சு தெரியுங்களா? அதை பிடிச்சிருந்த கையை தானாக விளக்கிட்டு ஸ்டைலாக நடக்க ஆரம்பித்தாங்க. அடடா, விழுந்துச்சு பால் குடம், உடஞ்சி போச்சு. தன்னோட நினப்பை வேறு பக்கம் வச்சுட்டு நடந்ததுனால அன்னைக்கு பால் வியாபாரமும் பண்ண முடியல, பால் குடமும் உடஞ்சி போச்சு. இப்போ அவங்களுக்கு பால் குடமும் வேறு வாங்கி ஆகணும், பால் வியாபாரமும் அன்னைக்கு பண்ண முடியாததுனால பணமும் இல்லை. அப்போ தான் அவங்க நினச்சாங்க, ஓ, நாம் எந்த ஒரு காரியமும் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எண்ணி எண்ணி திட்டம் போட்டதோட பலன் இதுதான்னு நினச்சிக்கிட்டாங்க. நீதி, செய்யும் செயலில் அவதானம் வேண்டும், இல்லையேல் பெருநஷ்டம். ஏங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இதுதான் நிலைமைங்கிறத அவங்க மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திப்போமே. நன்றி. இப்படிக்கு ஞாபகம் வருதே. இன்னொரு கதையோடு சந்திப்போம்.